ஹாய் ஹலோ எவ்ரிவன். நீங்கள் உங்களுடைய லேப்டாப்பில் அல்லது பிசியில் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணதன் பின்னால் அந்த அப்ளிகேஷன் தேவைப்படாத போது அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸோ இவ்வாறு அன்இன்ஸ்டால் பண்ணுற இந்த அப்ளிகேஷன் உங்களுடைய பிசியிலிருந்து முற்றுமுழுதாக போயிடாது. உங்களுடைய ஃபைல்ஸ் அல்லது சில ஆப்ஷன்ஸ் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். கேஷ் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிசியில் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதையெல்லாம் எப்படி க்ளீனாக நாங்கள் ரிமூவ் பண்ணுறோன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். நார்மலாக நீங்கள் ஒரு ஃபைலை ஒரு அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுடைய பிசி உள்ள செட்டிங்கில் போய் செட்டிங்கில் இருக்கிற அப்ளிகேஷன் செட்டிங்கில் இன்ஸ்டால் ஆப்ஸில் போய் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இப்படி அன்இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுடைய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகின லொக்கேஷன்லேருந்து முற்றுமுழுதாக அதோட ஃபைல்ஸ் போகாது. ஒரு சில ஃபைல்ஸ் அந்த இடத்துல அப்படியே சேவ் ஆகிருக்கும். இன்றைக்கி வீடியோவில் ஒரு அப்ளிகேஷன் மூலம் இந்த சகல ஃபைல்ஸையும் நாங்கள் எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறோன்னு சொல்லி தான் பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல இதுவரை எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூட ஒரு பெல் சிம்பல் கேட்டால் அதில் மொபைல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் எங்களுடைய கம்ப்யூட்டரில் இப்போ ஃபயர்ஃபாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் இன்ஸ்டால் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இன்ஸ்டால் ஸ்டார்ட் ஆகியாச்சு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கம்ப்யூட்டரில் ஃபயர்ஃபாக்ஸ் இன்ஸ்டால் ஆகியாச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இன்ஸ்டால் பண்ணி முடித்ததும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு அதை அன்இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முதல்ல இதோட ஃபைல் லொக்கேஷனுக்கு போய் உங்களுக்கு இதில் ஃபைலில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ ஃபைல் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ்ங்கிறதுக்குள்ள நிறைய அப்ளிகேஷன் நிறைய ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை பார்த்துக்கொள்ள முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண பிறகும் இதில் இருக்கும். ஓகே, இப்போ நான் நார்மலாக எப்படி நாங்கள் பிசியில் அன்இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதே மாதிரி இதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கொள்கிறேன். அன்இன்ஸ்டால் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அன்இன்ஸ்டால். ஓகே, ஃபினிஷ் கொடுக்கலாம். இப்போ திரும்பவும் நான் அந்த ஃபைல் லொக்கேஷனுக்கு போயிட்டு கொள்கிறேன். ஃபைல் லொக்கேஷனுக்கு போனதன் பின்னால் இந்த இடத்துல மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கிறத பார்த்துக்கொள்ள முடியும். அதில் சில ஃபோல்டர்ஸ் அண்ட் அதே மாதிரி ஃபைல்ஸ் உள்ளே இருக்கிறத பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ இது முற்றாக நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணும்போது போயிடும். இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன் உங்களுடைய கம்ப்யூட்டரில் பேக்ரவுண்டில் ரன் ஆகிறது நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே ரன் ஆகிக்கொண்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி நாங்கள் க்ளீனாக கிளியர் பண்ணிக்கொள்கிறோன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்இன்ஸ்டாலர். ஸோ uninstaller.com சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுடைய ப்ரௌசரில் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய ப்ரௌசரில் uninstaller.com சொல்லி சர்ச் பண்ணாலே இந்த வெப்சைட் உள்ளுக்கு போக முடியும். இதில் ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் டவுன்லோடாக ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஏற்கனவே இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறதால நான் இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ஃபயர்ஃபாக்ஸை திரும்ப இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதே மாதிரி அன்இன்ஸ்டால்னு சொல்கிற அப்ளிகேஷனையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறோம். நான் ஃபயர்ஃபாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ் இருக்குது. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். நாட் நவ். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அன்இன்ஸ்டால்னு சொல்கிற அப்ளிகேஷனை ஆன் பண்ணலாம். ஓகே, இதில் ஸ்கிப் அனலைசிஸ் கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஸ்டால் பண்ணிக்கிற எல்லா அப்ளிகேஷனும் காட்டும். கீழே வந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸை பார்த்துக்கொள்ள முடியும். இந்த இடத்துல அன்இன்ஸ்டால் கொடுத்ததுமே உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸில் நீங்கள் எஸ் கொடுத்துட்டு
ரீஸ்டார்ட் அன்இன்ஸ்டாலேஷன் கொடுத்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட சாஃப்ட்வேர் வந்து அன்இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து திரும்பவும் வந்து ஃபைல் லொக்கேஷனுக்கு போகிறேன். ஸோ சியில் வந்து ப்ரோக்ராம் ஃபைல் சேவ் ஆகிருந்துச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்ஐக்கியில் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸில் ஒரு ஃபோல்டர் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியாது. ஸோ இவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய பிசியில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி உங்களுடைய பிசி லேப்டாப்பில் ஒரு அப்ளிகேஷனை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கொள்கிறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மீண்டும் இந்த மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.